நம்ம இந்தியாவுல இருக்கிற என்ஆர்ஐ கிராமம் அப்படின்ற ஒரு கிராமத்தை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவுல இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைஞ்சது ஒருத்தராவது வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க. அதனாலதான் இந்த கிராமம் என்ஆர்ஐ கிராமம் அப்படின்னு அழைக்கப்படுது. கிராமம் அப்படின்னா எல்லாருமே பழமையான விஷயம், தோட்டம், கலாச்சாரம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்குள்ள வரும். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஒரே ஒரு வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் மட்டுமே வீட்டுக்கு ஒருத்தர வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க? அந்த கிராமத்தை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுடைய முதுகெலும்பு அது கிராமங்கள் அப்படின்றத நம்மள மறக்கவே முடியாது. என்னதான் பெரிய பெரிய சிட்டிகள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், பகட்டான பரபரப்பான சிட்டி வாழ்க்கைய நம்ம மெச்சி பேசிக்கிட்டாலும் பச்சை பசேல்னு கிராமத்துக்குள்ள நுழையும் போது ஏற்படுற சுகம். கிராமம் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது ரொம்ப குறைவான படிப்பு இருக்கிற மக்கள், வெளிநாடு அல்லது பெரிய அப்டேட்லாம் இல்லாத மக்கள் அப்படிங்கிறது தானே. ஆனா இதுக்கு நேர்மறையா இன்னைக்கு இருக்கிற நவீன இந்திய கிராமங்கள், அங்க இருக்கிற பெண்களும் அபரிமிதமான வளர்ச்சியை சாதிச்சுட்டு வராங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டுல தோராயமா 6,40,930 கிராமங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த எண்ணிக்கை காலப்போக்குல மாறுது. பல கிராமங்கள் நகர்ப்புறங்கள்ல இணைக்கப்படுது. இப்போ சிட்டியில ஹாட்டான டாபிக்கே என்ஆர்ஐ கிராமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அப்படின்றவங்க வேலை வாய்ப்பு அல்லது வணிக நோக்கங்களுக்காக ரொம்ப காலத்துக்கு வெளிநாட்டுல வசிக்கிற இந்தியர்களை நாம என்ஆர்ஐ அப்படின்னு அழைக்கிறோம். அவங்க வெளிநாட்டுல வசிக்கும் போது அப்பப்போ சொந்த ஊருக்கு வந்து பண்டிகை காலங்களையும் முக்கிய விசேஷங்களையும் கலந்து கொள்றத அவங்க அவாய்ட் பண்ண மாட்டாங்க. சோ என்ஆர்ஐ கிராமம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் குஜராத்தின் ஆனந்த் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. அதுக்கு பேர் தர்மஜ் கிராமம், அதாவது இந்தியாவின் உண்மையான என்ஆர்ஐ கிராமம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பேருக்கு பின்னாடி ஒரு ரீசனும் இருக்குங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் வசிக்கிற ஒருத்தராவது ஃபாரின்ல தங்கி வேலை செய்யறவங்களா இருப்பாங்களாம். அந்த வகையில இந்த தர்மஜ் கிராம மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கி இருக்காங்க. இது இப்பவே இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. சோ வெளியாகி இருக்கிற செய்தி அறிக்கைகளின் படி பார்க்கணும்னா தர்மஜ் கிராமத்துல வசிக்கிறவங்கள பெரும்பாலானவங்க லண்டன், அமெரிக்கா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள்ல குடியேறி இருக்காங்க. பல வருஷங்களா வெளிநாட்டுல வசிக்கிற குடும்பங்கள் மூலமா இந்த கிராமம் பொருளாதார ரீதியா வளர்ச்சி பெற்று கிராமமா மாறி இருக்கு. பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் சாலைகள் போன்ற கிராமத்தின் பல வசதிகள் என்ஆர்ஐகளின் உதவியோட நவீன முறையில அதே கிராம அழகு மாறாம உருவாகி இருக்கு. ஜனவரி 12ஆம் தேதி தர்மஜ் தினம் அப்படின்னு இந்த கிராமத்துக்குன்னே ஒரு பண்டிகை இங்கு கொண்டாடப்படுதுங்க. இந்த டேல வெளிநாடுகளை வசிக்கிற எல்லா மக்களும் அவங்களுடைய கிராமங்களுக்கு திரும்பி ஒரு திருவிழா போல ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவாங்களாம். இந்த பாரம்பரியம் கிராம மக்களிடையே பிணைப்பையும் ஒற்றுமையையும் மேலும் வலுப்படுத்துறதாவும் மக்கள் சொல்றாங்க.